இன்றைக்கி வாழைப்பூ பொரியலை வச்சு நல்லா கேரட்டு பொரியல் வச்சு இன்றைக்கி பால் ரசம் வச்சு செம்மையான சாப்பாடு. என் நாத்தனா வந்து வேலை பார்த்து தரமாட்டாங்கன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ ஒரு வேலை எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி அவங்க வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், காய்கறி எல்லாம் அதிகமாக இருக்கிறனால அவங்க தான் கட் பண்ணி தரப்போகிறாங்க. இப்போ வாழைப்பூவிலேருந்து நம்ம ஒரு பூவை எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த வாழைப்பூவில் வந்து இந்த மாதிரி ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் பாருங்கள். இதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த இருக்குது பாருங்கள், நடுவே ஒரு நரம்பு மாதிரியே இருக்கும் பாருங்கள். இந்த நரம்பை வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம இந்த பூவையே சமைச்சு சாப்பிடணும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி எடுத்துக்கிருவோங்க. இப்போ வந்து நான் அந்த வாழைப்பூவில் வந்து இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நம்ம எதையும் சமைச்சு சாப்பிடணும். இல்லாட்டா நம்ம இதோட சமைச்சு சாப்பிட்டோம்னா நறுக்குன்னு சொல்லுங்க. அதனால தான் இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன்னு. இப்போ வந்து எல்லா வாழைப்பூவில் உள்ளதையும் க்ளீன் பண்ணி பானு சிஸ்டர் தருவாங்க. நான் போய் இப்போ மசாலையை அரைச்சிட்டு வந்துடுறேன், பொரியலுக்கும் கேரட்டு பொரியலுக்கும். இப்போ தேங்காய் பால் ரசத்துக்கு நம்ம தேங்காயை திருவி எடுத்துக்கிடுவோம். நம்ம தேங்காய் பூவை திருவி வெந்நி தண்ணியில் கூட தேங்காய் பாலை புழிஞ்சு எடுத்துக்கிறலாம், இல்லை பச்சை தண்ணியிலையும் புழிஞ்சு எடுத்துக்கிறலாம். நம்மளுக்கு நம்ம தேங்காயை திருவியாச்சு பால் எடுக்கிறதுக்கு. இப்போ தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு இப்போ போய் நம்ம வாழைப்பூவை பிச்சு எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் அம்மியில் மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இந்த சட்டியில் வந்து புளியை ஊற போட்டு போயிடுவோம். புளி ஊறட்டும். தேங்காய் பால் ரசத்துக்கு புளிப்புக்கு தேவையான புளி எடுத்துருக்கோம். இந்த ரெண்டையும் ஊற வச்சிட்டோம், நல்லா ஊறட்டும். இப்போ போய் மற்ற வேலையை வாழைப்பூ பொரியலுக்கு இப்போ சீரகம், மிளகாய், பூண்டு, தேங்காய் நச்சு எடுத்துக்கிடுவோம் அம்மியில். இப்போ மிளகாய் நச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பூண்டை சேர்த்துக்கிடுவோம். அம்மா இப்போ தேங்காய் சீரகத்தை சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். இப்போ தேங்காய் சீரகத்தை சேர்த்து அரைச்சிக்கிடுவோம்.
நம்ம வாழைப்பூவை கட் பண்ணுறதுக்குள்ளேயே கேரட்டை பொரியல் பண்ணிவிட்டு ரசம் வச்சு ரெடி ஆக்கிடுவோம். இப்போ கேரட் பொரியலுக்கு வந்து கடுகுளுந்து சேர்த்துக்கிடுவோம், வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம், கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ அடுப்புலையே அப்படியே கேரட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டே நம்ம தேங்காய் பாலத்து பிணைஞ்சி எடுத்துக்கிடுவோம். ரசத்துக்கும் அப்படியே ரெடி பண்ணிடுவோம். பால் எடுத்துக்கிட்டாச்சு திக்கா. ரெண்டாவது பாலும் எடுக்கணும். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ கேரட்டை சேர்த்துருவோம். நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். நம்ம அம்மியில் அரைச்ச மசாலாவையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம அம்மியில் அரைச்சி கழுவி எடுத்த மசாலா தண்ணியை சேர்த்துக்கிடுவோம். அந்த கேரட்டில் வந்து அந்த உப்பு மசாலா அம்மியில் அரைச்சி எடுத்த மசாலா எல்லாமே அந்த கேரட்டில் நல்லா பிடிக்கட்டுங்க. இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். வெந்து வந்ததுக்கப்புறம் அப்படியே இறக்கிடுவோம். நம்ம இப்போ கேரட்டு பொரியல் ரெடியாகிருச்சுங்க. இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம பால் ரசம் ரெடி பண்ணிடுவோம்.
பாருங்கள், கேரட்டு பொரியல் ரெடியாகிருச்சு. பால் ரசத்துக்கு இப்போ கடுகு சேர்த்துட்டோம். தாளிப்புக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறோங்க. இப்போ வத்தல் சேர்த்துக்கிடுவோம். இப்போ அம்மியில் இடித்து எடுத்த பூண்டை சேர்த்துக்கிறோம் ரசத்துக்கு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம புளியும் பாலையும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். ரசம் முறைக்கூடி வரையும் நம்ம இறக்கிக்கிடுவோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு. தட்டை போட்டு மூடிக்கிடுவோம். பாருங்கள், பான் சிஸ்டர் அவ்வளோத்தையும் நல்லா அந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு இவ்வளோ பூவையும் எடுத்து வச்சிட்டாங்க. இப்போ பாப்பா வந்து விளாட ஓடிட்டா அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு இப்போ பான் சிஸ்டர் தான் எடுக்காக. இப்போ நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சத்தை நறுக்கி போட்டேன். கேரட்டு ரசத்தையெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வாழைப்பூ பொரியல் மட்டும்தான். பொரிச்சது சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்கிறோம். இப்படி தான் வல்லங்கப்பு காற்று உரமாக இருந்துச்சுன்னா வல்லங்கப்பு கடலுக்கு போலேண்டா வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு இப்படி சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக அப்படி இணலில் அமர்ந்து சாப்பிடுவோம். இப்போ சமைச்ச உடனே நாங்கள் சாப்பிட தான் போகிறோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். கடுகு சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தாளிப்பில் நம்ம சேர்த்துருவோம் வாழைப்பூவை. இப்போ உப்பு சேர்த்துக்கிடுவோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெந்திருக்கும். நம்ம அம்மியில் அரைச்ச மசாலாவை சேர்த்துருவோம். அதில்
பாருங்க வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அம்மியில் அரைச்ச மசாலாவை சேர்த்துருவோம். தேங்காய், சீரகம், பூண்டு, மிளகாய் இது வச்சு அரைச்சிருக்குதுங்க. இப்படி தாங்க வதக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பால் ரசம், சுட நல்லா பால் ரசம் வச்சு வாழைப்பூ பொரியல், கேரட்டு பொரியல் வச்சு சாப்பிட்றோம். இப்படி தாங்க நாங்கள் குடும்பத்தோடு இருந்து எது இருந்தாலும் எங்கள் வீட்டில் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுவோம். இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் டேஸ்ட்டு. வாழை பொரியல் அப்படி ஒரு வாசமாக இருக்குது. அருமையாக இருக்குதுங்க வாழைப்பூ பொரியல், சரியான டேஸ்ட்டு. இப்போ கேரட்டு பொரியலையும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரியான டேஸ்ட்டுங்க. நல்லா பாருங்கள், கடைக்கார காற்று சிலு சிலுன்னு வருது. இந்த காத்தோட்டத்தில் இருந்து நானும் பாபாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் இப்படி சந்தோஷமாக சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.